வணக்கம் ராதிகா. திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் தொடர்ந்து காட்டு மாடுகளை வேட்டையாடுவதாக திண்டுக்கல் மாவட்ட வனத்துறை அலுவலருக்கு புகார் தொடர்ந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி கேசிப்பட்டி அருகே காட்டு மாடு ஒன்று உயிரிழந்துள்ளது. அந்த மாட்டை பிரேத பரிசோதனை செய்த போது மாட்டின் உடலில் ஏர்கன் துப்பாக்கியின் ரவை இருந்துள்ளது. இதையடுத்து மாவட்ட வன அலுவலர் கன்னிவாடி வனச்சரகர் குமரேசன் தலைமையில் 2 குழுக்களை அமைத்துள்ளார். இந்த குழுக்கள் தொடர்ந்து கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளான கேசிப்பட்டி, குப்பமால்பட்டி, ஆடலூர், பன்றிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று பகல் 3 மணிக்கு மேல் கேசிப்பட்டி அருகே தனியார் எஸ்டேட்டில் திடீரென விசாரணையும் அதேபோல் ஆய்வும் மேற்கொண்டுள்ளனர். அப்பொழுது அங்கிருந்த கேரளா இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெகன் மற்றும் ஜோசப் ஆகியோர் அவர்கள் அங்கு பதுக்கி வைத்திருந்த காட்டு மாடு கறியை கைப்பற்றியுள்ளனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்திய போது முன்னுக்கு பின் முரணான பதிலை கூறியுள்ளனர். மேலும் அங்கிருந்த எஸ்டேட்டில் தொடர்ந்து விசாரணையும் ஆய்வும் மேற்கொண்ட போது 2 ஏர்கன் துப்பாக்கிகள் மற்றும் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட காட்டு மாடுகளை வெட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து அவர்களிடம் மேலும் விசாரணை செய்த போது தங்கள் வேலைதான் செய்து வருகிறோம், எங்களது முதலாளி வினோத் செபஸ்டின் தான் காட்டு மாடுகளை வேட்டையாடுவார் என்று கூறியுள்ளனர். அதேபோல் அருகில் உள்ள கேரளாவை சேர்ந்த மற்றொரு எஸ்டேட்டிலும் இது போன்ற சம்பவம் நடந்துள்ளதாக அவர்கள் கூறிய நிலையில் அருகில் இருந்த கேசிப்பட்டி அருகிலேயே உள்ள ஏலக்காய் உலர் வைக்கும் தொழிற்சாலைக்குள் திடீரென வனத்துறையினர் ஆய்வு செய்தனர். அப்பொழுது உலர வைக்கும் மிஷினில் காட்டு மாட்டின் கறி இருந்துள்ளது. மேலும் அங்கு ஒளித்து வைத்திருந்த ஒரு ஏர்கன் துப்பாக்கி மற்றும் அரிவாள், கத்தி உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அங்கிருந்த ராஜ், ஜோசப் மற்றும் ரெஜி என்ற 2 கேரளாவை சேர்ந்த எர்ணாகுளம் மற்றும் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு வனத்துறையினர் வருவதற்கு முன்பாகவே அங்கிருந்து தப்பி விட்டனர். தற்போது 2 கேரளா நபர்கள் ஜெகன், ஜோசப் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 முக்கிய குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்துள்ளனர். அவர்களை தேடும் பணியில் தற்போது வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் இரு இடங்களில் மட்டும் 3 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இங்கு பல்வேறு பகுதிகளில் கேரளாவை சேர்ந்தவர்கள் விவசாயம் மற்றும் பல்வேறு தொழில் செய்து வருகின்றனர். இவர்களும் இந்த காட்டு மாடு வேட்டையில் இருப்பார்கள் என்று வனத்துறையினர் கூறுகின்றனர். தொடர்ந்து விசாரணையானது மேற்கொண்டு வருவதாகவும் மேலும் பல்வேறு குற்றவாளிகள் சிக்குவார்கள். இவர்கள் சிக்கிய பிறகுதான் எத்தனை காட்டு மாடுகள் தற்போது வரை வேட்டையாடப்பட்டுள்ளது, காட்டு மாடுகளை மட்டும் வேட்டையாடி உள்ளனரா அல்லது மான், கேளையாடு, யானை உள்ளிட்டவைகளை வேட்டையாடி உள்ளார்களா என்பது தெரிய வரும். தற்போது இப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைகளில் இது போன்ற சம்பவம் தற்போது நடைபெற்றுள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராதிகா.